இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த விவகாரம் தொடர்பான தனது கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். இப்போ ப. சிதம்பரம் முதலமைச்சர் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதாவது முதலமைச்சரோட நடந்த அந்த கலந்துரையாடல், முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன நம்பர்ஸ் ஃபைனலா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத காங்கிரஸ் தலைமைக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய முதல் பணியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் பத்திரிகையாளர்களோட உரையாடுவதை பி. சிதம்பரம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா இது ஒரு லாஸ்ட் மினிட் அட்டெம்ப்ட் மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறார்கள். ஸோ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில அவங்க எடுத்த ஒரு நிலைப்பாடு என்பது 41 தொகுதிகள் எங்களுக்கு தேவை, கூடுதலாக ராஜ்யசபா இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்க அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ ஒரு 36 தொகுதி அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இறங்கி வந்திருக்காங்க. திமுக தரப்புலயும் கொஞ்சம் கூடுதலான தொகுதிகளை அவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலதான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு டெட்லாக்ல போய் முடிஞ்சிட்டு இருக்கு. அதே போல அந்த டெட்லைனும் இன்னைக்கு 3ஆம் தேதிக்குள்ள அவங்க முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா காங்கிரஸுடைய அதிகாரப்பூர்வ குழுவுடைய பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை. இது தனியாக திரு பி. சிதம்பரம் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலமைச்சரை சந்தித்து சில விஷயங்களை அவர் கலந்து ஆலோசனை செய்து அது காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கிறது. ஏன்னா சீட் ஷேரிங் என்ன ஏது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக குழு காங்கிரஸ் அமைத்ததுக்கு பிறகு அந்த குழு தான் அதை பேச வேண்டும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ அந்த என்டையர் ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் மாத்தி இருக்காங்க அப்படின்னும் போது இது வேறு விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. ஆகவே அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மீட்டிங்ல பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, அதாவது எந்த நம்பர்ஸை ஃபைனலா திமுக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அப்படின்றத அவர் காங்கிரஸ் மேலிடத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா மேபி இது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு சிறிய முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஏன்னா இந்த மீட்டிங்கே நடக்காது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது, அதுல இருந்து ஒரு சிறிய முன்னேற்றம் அப்படின்றதுதான் இந்த மீட்டிங்குடைய ஒரு அவுட்கமாக இருக்கிறது அப்படின்றதுதான் திமுக தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. திரு ஷபீர், இதுல ஒரு முடிவு இன்றைக்குள்ளாக எட்டப்படுமா? ஏனென்றால் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர்களை இன்றைக்குள்ளாக அறிவிக்க வேண்டும், கூட்டணி சார்ந்த அடிப்படையில் தான் அது இன்றைக்கா என்பது சார்ந்த முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்குள்ளாக இது முடிவுக்கு வரக்கூடிய சூழல் உருவாயிருக்கா? இல்ல, அப்படி உருவான மாதிரி தெரியல. நீங்க ஒருவேளை காங்கிரசுக்கு இந்த ராஜ்யசபா வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரலாம் இல்லையா, அந்த சீட் ஷேரிங்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடரலாம். அப்போ முந்தானத்து ஷோடாங்கர் பேசின அந்த இன்டர்வியூல, ஏஎன்ஐக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூல அவர் ராஜ்யசபா சீட் பற்றி அப்படின்னும் போது அதை பற்றி நமக்கு தற்போது எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய இலக்கு என்பது அசெம்பிளி எலெக்ஷன்ல அதிக இடங்களை பெறுவதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு அந்த அந்த ராஜ்யசபா சீட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அவங்க மெஷரைஸ் பண்ணல. அவங்க கேட்கறது அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் தான் அவங்க அதிகமா கேட்கறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் எதிர்பார்ப்பது 41, பட் அந்த நம்பர்ல இருந்து இப்ப இறங்கி 36 என்ற அந்த நம்பருக்கு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. 36 அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை இன்னைக்கே பேசி இன்னைக்கே முடிகின்ற ஒரு விஷயமாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஸோ ஆகவே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், அல்லது கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஒருவேளை இன்னைக்கே முடிவு பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில இருந்துச்சுன்னா காங்கிரஸ் தலைமை கூடி பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தான் இறுதி முடிவை எடுப்பார் அப்படின்றது தெரிகிறது. நன்றி திரு ஷபீர், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு.